ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பது ரொம்ப சந்தோஷம். மகிழக்கூடியது தான் இயேசுவினுடைய பிறப்பு. இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக 2000 வருஷம் காத்திருந்தாங்க. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது என்று சொல்லி 2000 வருஷம் பொறுத்து தான் அவர் வந்தார். இப்போ அவர் போய் 2000 வருஷம் இப்போ நம்ம காத்துட்டுருக்குறோம். நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டவர் விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் திட்டமிட்டபடி உங்களை அருமையாக நடத்துவார். நீங்கள் நாளைக்கு என்ன செய்வேன், எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன் பயப்படவே வேண்டாம். ஏனென்றால் அவர் தீர்மானத்தின்படி நம்மை அழைத்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கிறது முன்பாகவே நம்முடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். சுருக்கமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்கு வந்தார் என்ற ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். இப்போ நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பாவியை ரட்சிக்க மட்டும் வந்தார் என்று நீங்கள் நினைக்கிறீங்கள். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய மனக்கண்கள் அறிவை திறந்து அவனுக்கு ஞானம் கொடுக்க அவர் பிறந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி கேட்போம். எடுத்துங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய இயேசுநாதருக்கு முன்பாக மனிதனுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்று யாருக்கும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்படி வாழணுன்ற அதிகபட்ச ஹியூமன் ரிசோர்ஸ் இங்கிலீஷில் மனித மேம்பாடு தெரியாது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் இந்த பூமியில் போன பிறகுதான் பல மாற்றங்கள், பல அறிவுகள், பல மனிதனுடைய வாழ்க்கைக்கு மேம்பட்ட காரியங்களெல்லாம் நடந்தன. மனிதனுக்கு இந்த பூமியில் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை எப்படி வாழ வேண்டும், என்ன வேண்டும் என்று ஒரு ஞான ஒளியை தேவன் அவனுக்கு கொடுத்தார். நம்ம அனைவருக்கும் தேவன் கொடுத்தார். இப்போ நம்மலாம் இங்கே படிச்சிருக்கிறோம் அப்படின்னா மிஷினரிகள் 5 ஐரோப்பா கண்டத்தினுடைய மிஷினரிகள் இங்கே ஸ்கூல் ஆரம்பித்தாங்க இந்தியா ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி கல்விகள் கிடையாது. நம்முடைய முன்னோர்களுடைய ட்ரெஸ்ஸே கிடையாது. வெறும் ஒரு துண்டு முழம் கோமனங்களும் ஒரு அறையில் சின்ன வேஷ்டி, இவ்வளோதான். அவர்கள் எப்படி இங்கே ஆரம்பித்தார்கள் என்றால் இயேசுனுடைய வசனத்தை சுவிசேஷத்தை படித்தார்கள். இயேசு நேசிக்க சொன்னார், நற்செய்தி கொடுக்க சொன்னார். நற்செய்தி புரிய வைக்கணும்னா இந்தியர்களுக்கு படிப்பு கொடுக்கணும். அதனால் 5 ஐரோப்பா பணக்காரர்கள் அன்னைக்கு அமெரிக்கா ரிச் கண்ட்ரி கிடையாது. ஐரோப்பா தான் பெரிய ரிச் கண்ட்ரி. அங்கே இருந்த 5 பணக்காரர்கள் பள்ளிக்கூடத்தை இந்தியாவில் ஸ்தாபித்தார்கள். அது மூலமாக தான் நமக்கு கல்விகள் கிடைத்தது. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் போடுறோன்னா இன்றைக்கி கரண்ட் இருக்குதுன்னா இந்தியானால் அல்ல, மற்ற உலகத்தில் இருக்கிற மனுஷனால் அல்ல, தேவ ஜனங்கள். 95% கண்டுபிடிப்பு கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். 95% கண்டுபிடிப்பு எது? ட்ரெயின், ஃப்ளைட், கரண்ட், செல்ஃபோன் எல்லாமே தேவ ஜனங்கள் கண்டுபிடித்தது தான். இயேசு கொடுத்த ஞானம்தான், அறிவு தான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் மனிதனுக்கு ஒன்றும் தெரியாது. ட்ரெஸ்ஸிங்கே இல்லை, நமக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் இந்த இந்தியாவில் வாழ்ந்த அத்தனை பேரும் குடிமை வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க? குடிமை வச்சுருப்பாங்க. இப்போ நான் போட்டுன்னு இருக்கிற மாதிரி இந்த ஜிப்பா கூட கிடையாது. அப்போது கன்னியாகுமரியில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கன்னியாகுமரியில் தான் மிஷினரிஸ் வெள்ளைக்கார மிஷினரி ஒய்ஃப், மிஷினரி கூட பெண் ஜாதி பொண்டாட்டி தான் ரவுக்க தைச்சி கொடுத்தது. கன்னியாகுமரியில் தான் ஃபஸ்ட்டு ரவுக்க தைச்சி கொடுக்குறாங்க பெண்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் மேம்பாடு, அறிவு, வளர்ச்சி, நாகரிகம், டீசன்சி, ஹவு டு லிவ் எல்லாமே ஃப்ரம் த பைபிள் த்ரூ த ஜீசஸ். இன்றைக்கி நாம் மேம்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள்.
ஞானத்தை கொடுத்து எப்படி வாழணும், எப்படி நான் வாழணும், எங்கே போக போகிறோம், நமக்கு அப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கை என்ற இந்த ரகசிய இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குது. அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 2:15 வாசிக்கும், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார். படிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமான. பாவிகளை ஏன் அவனை ரட்சிக்க வந்தார்னா, அவனுக்கு ஒன்றும் தெரியாதான் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால் அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து அவன் அந்த பாவத்திலேருந்து மீட்க இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ இன்னும் நாம் சில பாவங்கள், குற்றங்கள், சில அநியாயக்காரராய் கிறிஸ்தவங்களாய் இருக்கிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க அதை விரும்புகிறாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைகள் இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீதி இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், நேர்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏனென்றால் அந்த பாவம் அது துன்மார்க்கமான வழி, அது பாவம் என்று அவனுக்கு புரிஞ்சிருச்சு. வந்துட்டோம், யார்கிட்ட வந்துட்டோம்? ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். பாவியே குற்றவாளி எல்லாரும் தள்ளிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவியை என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறார். இன்னும் பாவம் இருக்குதுன்னா நாம் தான் அதை விரும்பி செய்கிறோமே தவிர அதுக்கு யார் காரணம் இல்லை? தேவன் காரணம் இல்லை. நீங்கள் விரும்பினா கூட அதிலிருந்து வெளியே வர முடியாது. பாவத்திலிருந்து மன்னிப்பும் விடுதலையும் தேவன் கொடுக்கிறார். பாவத்திலிருந்து மன்னிப்பையும் விடுதலையும் கொடுக்கிறார். அதனால் இப்போவும் இன்னும் சில பாவம், சிற்றின்பம், மோகம், இச்சை, சண்டை, போராட்டம், பிரச்சனை, கட்ட வார்த்தை, அராஜகம் போன்ற மனது உங்களுக்குள்ள இருக்குமானால் அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதெல்லாம் பாவம். என்னது? பாவம். அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் நம்ம இழந்துருவோம். அடுத்தபடியாக படிங்க 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்மை தரித்திரமாக இருக்கிற நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுறதுக்கு அவர் தரித்திரமானாராம். அவர் தரித்திரமான கோலத்தை இந்த பூமியில் எடுத்தார், நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றுறதுக்கு, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. அப்போ நம்ம சில காரியங்களை பார்த்திங்கன்னா, கடன், வறுமை, கஷ்டம், பல சூழ்நிலையில் இன்னும் சில குடும்பங்கள் இருக்கிறது. நீங்கள் கிளைம் பண்ணணும், கேட்கணும் ஜெபத்தில், ஆண்டவரே நீர் மீட்டு கொண்ட நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தாரும், என் தரித்திரத்தை நீர் ஏற்றுக்கொள்ள தான் வந்தீர், இதோ என்னை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்கன்னு கேட்கணும். தரித்திரத்தை விரும்பவே கூடாது கிறிஸ்டியன்ஸ். நீ ஆசீர்வதிக்கப்படுவதே ஒரு மிகப்பெரிய அடையாளம். நீங்கள் சாட்சி சொல்ல வேணாம், நீங்கள் என்ன ஆண்டவரை பற்றியெல்லாம் கூட சொல்ல வேணாம். நீங்கள் ஃப்ளரிஷ்டாக நல்ல ஆசீர்வாதமாக மாறும் போதே உங்களை பார்த்து அநேகர் விசுவாசிக்கப்பார்கள். அநேகர், ஆமாம். இப்போ மேல் நாடு எல்லாம், கிறிஸ்துவ நாடெல்லாம் வாங்குதா கொடுக்குதா? என்ன பண்ணுது? ஆமாம். நான் நல்ல ஆசீர்வதிக்கப்படணுன்ற எண்ணம் ஏன் உங்களுக்குள்ளே வரக்கூடாது? கர்த்தர் தானே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம வெறும் ஆண்டவர் வந்தார், பாவத்தை மன்னிக்கு வந்தார் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. He want to bless the people. ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதிக்க தான் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் ஏன் ஏழ்மை கோலத்தில் மரியாள் கர்ப்பத்தில் அங்கே பிறந்தார்னா, ஏழை ஜனங்களை, மாட்டுத் தொழுவத்து மேல் நட்சத்திரம். நம்முடைய வீடுகளெல்லாம், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு மாட்டுத் தொழுவ மாதிரி தான். நம்முடைய வீடுகளையும் நம்மையும் பிரகாசிப்பிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அதான் யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இவரே, மெய்யான ஒளி இவரே. அதனால் தேவஜனம் தரித்திரத்தையும் கடனையும் வறுமையும் வெறுமையும் எப்போவுமே விரும்பக்கூடாது. உங்களுடைய மைண்ட் ஒரு லாபகரமான மைண்டாக நீங்கள் உங்களுடைய மைண்ட் இருக்கணும். நஷ்டமான மைண்டா, சோம்பேறி மைண்டா, அல்லது வீணான காரியத்தை பண்ணுகிற மனுஷங்களாக கிறிஸ்தவங்க இருக்கவே கூடாது. ஒரு நாள், இந்த நாள் நான் இந்த தொழில், இந்த வியாபாரம் போகிறேன்,
இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறேன், ஆண்டவரே என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, நஷ்டம் வராதபடிக்கு என்னை. அப்படின்ற எண்ணத்தோடு எல்லாருக்குள்ளேயும் சரி, எங்கன்னா கடன் வாங்கலாமா, யாருன்னா தண்டல் வாங்கலாமா, எங்கன்னா பார்த்துக்கலாமான்ற எண்ணமும் தப்பானது. அடுத்தபடியாக நம்ம அப்படியே வறுமையும் கடன் கஷ்டத்தோடு நலிந்தவர்களாக இருப்பதையும் தேவன் விரும்பலை. கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். நம்முடைய மைண்ட் அப்படி மாறணும். அப்படி மைண்டை மாறணும், நம்முடைய மைண்டும் அப்படி மாறணும். அந்த விசுவாசம் வரணும். தேவன் நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் என்ற எண்ணம் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும். லாபகரமான எண்ணங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இயேசுவால என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய மைண்டில் அந்த உங்களுடைய அந்த தரித்திரம் இதெல்லாம் எங்கே இல்லை, எங்கே இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் மைண்ட்லேயே இருக்கும், உங்கள் சுபாவத்திலே இருக்கும். ஒரு பையன் ஒரு காசு கொடுத்து ஒரு விழாவில், கிறிஸ்மஸ் விழாவில் ஒரு கிராமத்தில் போய் சாப்பாடு செய்ய சொன்னேன். ஒரு கிலோ புளியை ஊற்றி கத்திரிக்காய் போட்டு ஏதோ ஒரு கார குழம்பு செஞ்சுட்டு ஒரு அப்பளம் வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் சொன்னேன், என்ன பண்ணீங்க? ஒரு சட்டி ஃபுல்லாக புளி குழம்பும் கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பும் சோறையும் வச்சு வச்சுட்டு நான் சொன்னேன், இது யாருமா சாப்பிடுவாங்க? நான் தான் உனக்கு போதிய காசை கொடுத்தேன், நல்ல காசை கொடுத்தேனே, நல்ல சாம்பார் சிக்கன் கிரேவி எல்லாம் என்ன செய்யலாமே. ஏன் உன் மைண்ட் இப்படி தரித்திரமாக இருக்குது? ஒரு பையன் வியாபாரம் நடக்குது, பால் வியாபாரம், அதை விட்டுட்டு பிரச்சனை போராட்டத்துக்கு போயினுங்கிறான் பொன்னேரியில். நான் கேட்டேன், டேய் யாரா உனக்கு என்ன ராஜா பட்டமாக தரப்போகிறாங்க? கடைசியில் ஷூட்டிங் ஆர்டர் தான் போடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? பால் வியாபாரம். அப்பா 2000 லிட்ரு பண்ணுறாருன்னா புள்ள எத்தனை ஆயிரம் பண்ணணும்? 4000 பண்ண பாரு. ஃபார்ம் ஓப்பன் பண்ண பாரு. போ மாட்டு பண்ண வை, 2 வேனை போடு, பாலை ஏற்றிக்கணும் வா. என்ன புத்தி கட்டம் பொருஷனாக இருக்கிற நீ? ஐயய்ய அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் மாறினான். இப்போ வியாபாரத்து மேலே ஃபோக்கஸ் வந்துட்டான். அப்பா இது வரைக்கும் பண்ணியிருக்கார், படிக்க வச்சுருக்காரு. நீ மாட்டு பண்ணையே உருவாக்கு. அந்த திருமலா மாதிரி நீ ஒரு ஃபார்ம் என்ன பண்ணு, உருவாக்கு, நடத்து. ஆண்டவர் நடத்துவார். ஆசை அதில் உன் மைண்டை கொண்டு போ. இந்த மாதிரி தரித்திரம் உங்கள் மைண்டிலே தான் இருக்கும். எங்கே இருக்கும்? மைண்டில் தான் இருக்கும், உங்கள் சுபாவத்தில் தான் இருக்கும். அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். பசுமையான எண்ணங்களை உங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? ஆமாம், எத்தனை கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடி ஆடி பாடினாலும் நம்முடைய மைண்டு சேஞ்சிங்கில் இருக்கணும். அப்படி இருக்கணும். ஆமாம், நான் உயருவேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் உயர்ந்து வருவேன். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் என்ற மனநிலையை உருவாக்கி கொண்டு ஜெபம் பண்ணு. சந்தேகத்தோடு ஐயோ சாமி கொடுப்பாரோ கொடுக்க மாட்டார். அது மட்டுமல்ல, மத்தேயு 8:17 நம்முடைய பலவீனங்களும் நோய்களையும் ஏற்றுக்கொண்டதான் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்றார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நமக்கு பலவீனம் இருக்கும் சரீரத்தில். ஆண்டவர் என் நோய்களை ஏற்றுக்கொண்டார், என் பலவீனங்களை, என் பலத்தை, என் தேவ பலத்தை எனக்கு தருவார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனுஷன் செய்ய முடியாதெல்லாம் செய்ய தான் அவர் வந்தார். மனுஷன் செய்ய முடியாததை அவர் செய்ய வந்தார். நம்முடைய தேவன் வந்தார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனுஷன் செய்ய முடியாததை தேவன் செய்ய தான் வந்தார். நாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஆண்டவர் வந்தார் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் ஏற்றுக்கொள்ள அவர் இந்த பூமியில் வந்தார். நம்மை சுகமாய் வாழ வைக்க அவர் வந்திருக்கிறார். அருமையான சகோதரா சகோதரியே, இன்னும் அநேக பர்பஸ் அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு, அவர் இந்த பூமிக்கு வர விஷயங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம செய்ய முடியாத விஷயங்கள்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். எபிரேயர் 2 அதிகாரத்தில் வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள்
மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். அப்படி மனுஷ ரூபம் எடுத்தார்னு சொல்லுது. மரணத்தையும் பாதாளத்தில் எளிமையாக நமக்கு பங்கு இல்லை. அங்கே போய் நம்ம மாட்ட போகிறதில்ல. நரகத்துக்கு நம்ம சொந்தம் இல்லை, பாதாளத்துக்கு நம்ம சொந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து ரெண்டத்தையும் மீட்டு விட்டார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். நிறைய இருக்குது. ஆனால் இன்னும் ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. இதை மனுஷன் அழிக்க முடியுமா? பிசாசினுடைய தந்திரத்தையும் வல்லமைகளையும் அழிக்க அவர் பிறந்தார். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசெல்லாம் சாதாரணமாக நுழைஞ்சலாம் முடியாது. சில பேர் சூனியம் வச்சான், மந்திரம் வச்சான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க. உங்களெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஜெபித்து கரெக்டாக இருந்தால் யாரும் கிட்ட வரவே முடியாது. ஏன்னால் பிசாசினுடைய எல்லாவுடைய கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து கம்ப்ளீட்டாக ஸ்மாஷ் அவுட் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி மத்தியானம் கூட ஒரு பொல்லாதாவி பிடிச்சதை கொண்டாந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னத்துக்கு இருக்கிறேன்னா, அவங்க ஒரு கிறிஸ்டின் தான் சொல்கிறாங்க. நான் 8 வருஷமாக இருக்கிறேன், நான் யார் தெரியுமான்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எங்களை யாருன்னு உனக்கு தெரியும். இயேசு யாருன்னு உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கோ. உன் முகவரி எனக்கு தேவையில்லை. ஓடு, எனக்கு டைம் வேறு இல்லை. ஓடு இயேசுவின் நாமத்தினோடனே கத்தி புரண்டு உழுந்து ஓடி போச்சு. அப்போ இன்றைக்கி அது ஓடுதுன்னா இதுக்கு முன்காலம், இயேசுக்கு முன்காலத்தில் அப்படி ஓடாது. இப்போ ஓடுதுன்னா அவர் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன் நான் அன்போடு, நான் பிரசங்கம் வரைக்கும் வசனத்தை சொல்லிட்டு போகிறாள் இல்லை, உன் நடைமுறையில் அது வரும். நீ ஆசீர்வாதம் எனக்கு ஆண்டவர் கொடுக்க தான் வந்தார் நீ நினச்சாலே, உன் மனசை பசுமையாக ஆக்குனாலே, if your mind is very green tribunal, it will become a very richness in your life. பசுமையான ஒரு மனதாய் நீ மாற்றினேன்னா உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். யாரையும் நீ மட்டமாக நினைக்கக்கூடாது, யாரை பற்றியும் நம்ம சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, சபிக்கக்கூடாது, யாரையும் இழிவாக நம்ம பேசக்கூடாது. நாம் தேவனிடத்தில் கிளைம் பண்ணணும் எல்லாத்தையும். நாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஒரு வசனங்களை கடைசியாக வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரே தன்னுடைய மகனே பூமிக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இப்போ உங்களுக்கும் எனக்கும் நிறைய தேவை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சிலது கிடைச்சிருக்குது, சிலது கிடைக்கல. சிலது கிடைச்சதை வச்சு நமக்கு என்ன விசுவாசம் வரணும்னா, இன்னும் எல்லாவற்றையும் தர வல்லவர். உனக்கும் எனக்கும் திட்டம் போட்டுட்டார். என்ன போட்டிருக்காரு? ஆமாம், எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறாரு. நீ விசுவாசிக்கணும், தைரியமாக இருக்கணும், பதறக்கூடாது. ஐயோ ஒரு வீட்டார் காலி பண்ண சொல்லிட்டாங்க வீட்டை. நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், நல்லது. ஐயா என்னையா சிரிக்கிறீங்க? அம்மா, உனக்கு சொந்த வீடு கூட கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருப்பாருமா. ஏம்மா நீ பயப்படுற? நீ தீர்மானத்தோடு திட்டம் போட்டு உன்னை அழைத்த தேவன். ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணு, பயப்படாத. எத்தனை மாதம் டைம் கொடுத்துருக்காங்க? 2 மாதம் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நீ ஒரு 4 மாதம் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்க. ப்ரேயரில் அப்பப்போ உட்காரு, தேவன் நடத்துதலை பார். 22 வருஷம் கழித்து நீட்டாக சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அல்லையா சொல்லுங்கள். ஜெபம் பண்ண பதறல இந்த அம்மா. ஐயா எனக்கு இப்போ வந்து ஜெபம் பண்ண உனக்கு ஒரு தைரியம் இருக்குது, கர்த்தர் நடத்துவார். அதுதான் விசுவாசம். அதுதான் நடைமுறைக்கு வரணும். பிரசங்கம் பிரயோஜனம் இல்லை, கேட்குறது பிரயோஜனம் இல்லை, நடைமுறைக்கு வரணும். நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆன்ட்ரிபிரினர்ஸா, பிஸ்னஸ் ஓனரா, கம்பெனி ஓனரா இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போது எப்படி இருக்கும்? ஏசுனார் வந்தார் சொல்கிறோமே, இன்னும் உயராமல் இருக்கிறோமே, எப்படி அது? உயரு உன் மனதில், விசுவாசத்தில் எண்ணத்தவை தேவன் உயர்த்த வல்லவர்.
எனக்காக இயேசுவே வந்தார்னா எனக்கு எல்லாம் தருவார்னு சொல்லுங்க. எனக்காக என் இயேசுவே வந்தார், எனக்கு கிஃப்டா வந்தார். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறது யாருடைய கிஃப்ட்? ஜீசஸ் கிஃப்ட். ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் எனக்கு தருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், நீங்க பயந்தாலும் நீங்க பதறினாலும் நீங்க கேட்கறத விட அதிகமா தருவார். நீங்க கேட்கறத விட அதிகமா தரப்போறாரு. பொறுமையா இருங்க. எல்லாம் இன்னொரு விஷயம், அடுத்த கிறிஸ்மஸ் வருகை தாமதிக்குமானால் இங்க இருக்கிற அத்தனை பேரும் சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது. எல்லாமே மேம்பட்டவங்களாக இருந்து கர்த்தரை உயர்த்தி துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, உலகத்தில் கிட்டத்தட்ட 65 உலக பணக்காரங்க யாரும் கிடையாது. கைத்தட்டி கர்த்தரை ஆராதிக்கிறவன் யார்? 175 பேர் லிஸ்ட்டு போடுறாங்க. அதில் மெயின் டாப்பில் உள்ள 65 பேர் அவங்க கையில் தான் உலக பொருளாதாரம் இருக்குது. 60% உலக பொருளாதாரம் அவங்க கையில் தான் இருக்குது. அவன் யாருன்னா கைத்தட்டி, ட்ரம்ப் நீங்கள் பார்க்குறீங்களே யூதன் அவன், ஆனாலும் கைத்தட்டி ஆராதிக்கிறவன். ஹெலன் மாஸ்க்கு கைத்தட்டி ஆராதிக்கிறவன், ஜெபிக்கிறவன். அதனால் தேவ பிள்ளைங்களாம் மட்டமானவங்களாம் கிடையாது. நீ மட்டமான எண்ணத்தை தூக்கி குப்பையில் போடு. உன்னை தேவன் இந்த பூமியில் உயர்த்துவதே அவருடைய சாட்சி. அவர் நாமத்துக்காக உன்னை உயர்த்த போகிறார். இன்னைக்கு என்ன தேவை குறைவோ, எதுக்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கிறையோ, ஒன்னே சொல்லு, என் இயேசு என்னை தேடி எனக்காக வந்தவர், மற்றதெல்லாம் என் தேவன் தர வல்லவர். ஹல்லேலூயா. தன் மகனை கொடுத்தவர் எனக்கு எல்லாவற்றையும் தர வல்லவர். ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து நீ வந்திருக்கலாம், லாஸாகி வந்திருக்கலாம். கர்த்தரை பிடி, செபிக்க தொடங்கு. நீ கெயினாக மாறுவ, ஆசீர்வாதம் வர. அடுத்த வருஷம்லாம் கொடுக்கிறவங்களா மாறணும். ஏழைகளுக்கு சொல்லுங்க, சும்மா ஒவ்வொரு 2 பேர் 1 லட்சம் 2 லட்சம் ஏழைகளுக்கு உதவி செய்கிற கிறிஸ்மஸாக மாறணும். நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு வீட்டில் இருந்து 1 லட்சம் 2 லட்சம் உதவியே செய்யணும். என்ன செய்யணும்? மாறுவீங்களா, மாற மாட்டீங்களா? கர்த்தர் மாற்ற வல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட். Thank you, Lord.